வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனதில் எண்ணங்கள் பதிவு ஆகிறது. அது எப்படி ஆகுது? எல்லாமே இந்த ஜீவகாந்தம்னு சொல்லி பார்க்கணும். அலை இயக்கமாக தான் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கு. சாதாரண மனிதர்கள் எப்பயுமே பீட்டா அலை சூழலில் இருப்பாங்க. 14லேருந்து 40 வரைக்கும் இந்த அலை சூழலில் இருக்கும். ரேடியோ ஃப்ரீக்குவன்சி, டிவியில் சேட்டலைட்லேருந்து படங்கள் வருது, அதோடைய ஃப்ரீக்குவன்சி எல்லாமே அந்த அலை இயக்கம் தான் இருக்குது. ஃபேன் போட்டிருக்கோம், காற்று வருது, அது ஒரு அலை. அப்போ டிவியில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் வச்சிங்கன்னா ஒரு சேனல் தெரியும். இன்னொரு சேனலை போட்டால் டம்முன்னு சண்டை காட்சிங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். சீரியல் போட்டு அப்படியே கண்ணை அப்படியே உருட்டிக்கிட்டு பேசுவாங்க. ஒரு மாமியார் மருமகன் சண்டையை காமிச்சோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும்? உடம்புலாம் முறுக்கேறி எதை பார்க்குறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளில் மாற்றம் வருது. இதை அனலைஸ் பண்ணி என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு எழுதிச்சு. அதை 4 நிலைகளில் மனிதனுடைய ஃப்ரீக்குவன்சியை பிடிச்சிருக்கும். அது பீட்டா நிலை. 14லேருந்து 40 சாதாரணமான சூழ்நிலையில் இந்த நிலையில் தான் இருப்பாங்க எல்லா மனிதர்களும். இது ஹை ஃப்ரீக்குவன்சி 35, 40லேயே ரெகுலராக இருந்து பழகிட்டே இருந்தோம்னா நாளைக்கு உடல் பாதிப்பு ஏற்படும். அதை உடம்பு தாங்க அந்த ஃப்ரீக்குவன்சி குறைக்கிறதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சிந்தனைகள், அமைதியானது, கோயில் வழிபாடுகள், எல்லா பஜன்ஸு எல்லாமே அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? மன அலைச்சலை குறைக்கிறதுக்கான வழி. 2வது ஆகினை அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா நிலைக்கு வரணும். இப்போ மனிதன் அமைதியான நிலைக்கு வராங்க. ஒரு வினாடிக்கு 8லேருந்து 13 ஜிகாஹெர்ட்ஸ் இந்த அலைச்சூழல் போகும். இப்போ அமைதியான மனநிலை வருது. அடுத்து பீட்டா நிலை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழ்ந்து தவம் பண்ண துரிய தவமெல்லாம் செஞ்சும்போது 4லேருந்து 7 வரை ஃப்ரீக்குவன்சி வருது. அப்போ தான் உயர்ந்த மகான்கள் அடையக்கூடிய நிலை. அவங்க எப்பயுமே அந்த நிலையில் இருப்பாங்க. எண்ணங்கள் அளவாக இருக்கும். அப்போ அந்த செயல்கள் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சுடாரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நம்ம 1000 விஷயத்தை நினைக்கிறோம், 2 விஷயத்தை கூட செய்ய மாட்டோம். மைண்டில் ஒரு 100 வேலை காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். சாயந்தரம் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே என்ன இருக்கும்? ஒரு வேலை கூட செய்யறாங்க. செஞ்ச 2-3 வேலையும் 100% ஃபினிஷிங் பண்ணிக்கவே மாட்டோம். அப்போ தான் மனசில் டென்ஷன் வருது. அந்த நிலையில் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பேப்பரில் 1, 2, 3, 4 4 எழுதி வச்சுருக்கு. அதில் 2 பர்ஃபெக்டாக செஞ்சு 100% கம்ப்ளீட்டட். டாஸ்க் கம்ப்ளீட்டட்னா சம்வாட் உங்கள் மன அமைதி வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன். 4 கண்டுபிடிச்சிட்டிங்க, செஞ்சு முடிச்சிட்டிங்க, ஓவர் ஹாப்பினஸ், நிறைவு வரும். இன்றைக்கி 3 டாஸ்க்கு 3 கம்ப்ளீட்டட் முடிஞ்சு. நீங்கள் எதில் இருக்கீங்க? பீட்டாவில் இருக்கீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நிலையில் இருக்காங்க. பீட்டாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? எழுதி வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி 100 வேலை செய்யணும்னு மைண்டு ஓடிட்டே இருக்குது. அது 50 வருஷம் கழிச்சா என்ன ஆகலாம்? ஓடிட்டே இருக்குது. எந்த வேலையும் நம்மளால் ஃபினிஷ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்போ தேவையில்லாத குழப்பங்கள், டென்ஷனாகவே இருப்பாங்க, பரபரப்பாகவே இருப்பாங்க. இந்த நிலைக்கு வரணும்னா நம்ம முதல்ல இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணுன்றதை எழுதி வச்சு அப்பப்போ அதை செஞ்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கி முடிஞ்சிருச்சா, டிக்கெட் அடிச்சு முடிச்சாச்சு, நாளைக்கு இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது, அதை நெக்ஸ்ட் டே எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு உண்டான வேலையை எழுதியிருக்கோம். இப்படி பழகிட்டே வந்தோம்னா நாளடைவில் நம்ம துரிய நிலையில் ஈஸியாக அடைய முடியும், மன அமைதி பெறும். அதுதான் சாமிஜி சொல்கிறாங்க. அடுத்து உயர்ந்த நிலை துரியாதி தவம்லாம் பண்ணோம்னா இறைநிலையோடு போயிடலாம். 1லேருந்து 3 தான் வரும் ஒரு செகண்டுக்கு. இப்போ இன்னும் நம்மளுடைய வில் பவர் அதிகமாகிடும். அவ்வளோதான். ஒருத்தருக்கு உடனே வரலாம், ஒருத்தருக்கு பல நாட்கள் ஆகலாம், சொல்ல முடியும். அது நம்மளுடைய பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக அந்த பயிற்சிகளில் இன்வால்வ் ஆகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும்.